Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சூழ்ந்த மழை நீர் அகற்றாமல் குளம் போல தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், எந்தெந்த பகுதிகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மதுரையில்? முழுமையான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன். வணக்கம் சுஜியா. மதுரையில் 2 நாட்களாக இரவில் பெய்த கனமழை காரணமாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மழை நீர் வெள்ளம் நீர் போல் சூழ்ந்திருக்கிறது. 2 நாட்களாக அந்த மழை நீர் குளம் போல் தேங்கி இருப்பதாகவும் இதனை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அகற்றாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மதுரை மாநகரம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக இரவில் கனமழை என்பது பெய்து வருகின்றது. இதன் காரணமாக பார்த்தோம்னால் மதுரை மாநகரின் முக்கிய அந்த சந்திப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பாண்டி பஜார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 நாட்களாக அந்த மழை நீர் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், பயணிகள் மிகுந்த அந்த கடும் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் என்பது நிலை வருகின்றது. மதுரை ரயில் நிலையம் முன்பாக முழங்கால் அளவிற்கு மழை நீர் தேங்கியுள்ளதால் ரயில் நிலையத்திற்கு பல்வேறு பணிகள் காரணமாக வெளியூர்களுக்கு செல்வதற்காக வரக்கூடிய அந்த மக்கள் தங்களது உடைமைகளை அந்த முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கக்கூடிய அந்த மழை நீரில் அவர்களுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது கூட ஒரு 2 சக்கர வாகனத்தில் ஒரு குடும்பத்தினர் ஒரு ஆபத்தான நிலையில் செல்லக்கூடிய ஒரு 3க்கும் மேற்பட்டோர் அது ஒரே வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சிகளையும், அதே போன்று குழந்தைகளை கைகளில் வைத்துக் கொண்டு பயணிகள் எந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறது, எந்த இடத்தில் வேற ஏதும் தடுப்புகள் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் அந்த மழை நீரில் அவர்கள் முழங்கால் அளவிற்கு இறங்கி செல்லக்கூடிய அந்த அவல நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த மழை நீரை அகற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கிறது. இந்த ஒரு புறம் இருபுறமாக அந்த சாலையில் உள்ள நிலையில் ஒரு புறம் முழுவதும் அந்த மழை நீர் தேங்கி இருப்பதால் அனைத்து வாகனங்களும் மற்றொரு அந்த வழித்தடத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் பார்த்தோம் என்றால் அந்த வாகன ஓட்டிகள் மற்றும் அந்த நடைபாதை அந்த நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களும் மிகுந்த பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அந்த நிலைதான் இருந்து வருகின்றது. இன்றும் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அந்த அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறது. ஆனாலும் மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகளில், தெருக்களிலும், குடியிருப்பு பகுதிகளிலும் இது போன்ற ரயில் நிலையம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த தேங்கிய மழைநீர் என்பது அகற்றப்படாமல் இருப்பதால் அதில் கழிவுநீர் கலப்பதால் அந்த துர்நாற்றம் என்பதை வீச தொடங்கியிருக்கிறது. தொற்றுநோய் பரவும் அபாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மதுரை மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த முக்கிய பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மதுரை மாநகரில் பயணிக்கக்கூடிய அந்த வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் ஒரே கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.